புதுச்சேரியில் பணத்திற்கு பதிலாக மீண்டும் இலவச அரிசி வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதற்கு மக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் ரேஷன் கடைகள் மூலம் சிவப்பு அட்டைதாரர்களுக்கு 20 கிலோ அரிசியும், மஞ்சள் அட்டைதாரர்களுக்கு 10 கிலோ அரிசியும் இலவசமாக வழங்கப்பட்டு வந்தது. ஆனால் ஊழல் முறைகேடுகள் நடப்பதாக புகார் எழுந்ததால் அப்போதைய துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி இலவச அரிசி வழங்கும் திட்டத்தை ரத்து செய்து பணமாக வழங்கும் திட்டத்தை கொண்டு வந்தார். அதன் பிறகு இலவச அரிசிக்கு பதிலாக பயனாளிகளுக்கு வங்கியில் பணமாக வரவு வைக்கப்பட்டது. இந்நிலையில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று பணத்திற்கு பதிலாக இலவச அரிசி வழங்கும் திட்டம் மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது. மண்ணாடிப்பட்டு பகுதியில் மீண்டும் இலவச அரிசி வழங்கும் திட்டத்தை சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி உள்துறை அமைச்சருமான நமச்சிவாயம் தொடங்கி வைத்தார். பொதுமக்கள் எங்களுக்கு நீங்கள் அரிசியாக வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து புதுவை மாநிலத்தில் இருக்கின்ற அனைத்து பகுதி மக்களும் முதலமைச்சரிடத்திலும் என்னிடத்திலும் கோரிக்கையாக வைத்தார்கள். அந்த கோரிக்கையை ஏற்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மீண்டும் நம்முடைய மக்களுக்கு இந்த அரிசி திட்டத்தை மத்திய அரசினுடைய ஒப்புதலோடு மீண்டும் இந்த திட்டமானது ஆரம்பிக்கப்பட்டு புதுவை மாநிலத்தில் இருக்கின்ற அத்தனை ரேஷன் கடைகளையும் திறந்து இன்றைக்கு அந்த ரேஷன் கடைகள் மூலமாக மக்களுக்காக இந்த இலவச அரிசி திட்டம் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது.